அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது உயர்மறை மாவட்டத்தினுடைய கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவினுடைய செயலராக இருந்து அருமையாக செயல்படுகின்ற அருள் தந்தை தாமஸ் பெனிஸ் அவர்களே, அவருக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து எல்லா பணிகளையும் செய்வதற்கு அவர் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்ற திருமிகு வேதியர் சின்னப்பன் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற வித்வா குழுவினருடைய தலைவர் திருமிகு லூகாஸ் அவர்களே, மற்ற குழு உறுப்பினர்களே, இங்கு வந்திருக்கின்ற அருமையான ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அதாவது மாணவ செல்வங்கள் எல்கேஜியிலேருந்து 12வது வரல எல்லாம் கலந்துருக்கிறீங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உண்மையிலேயே போற்றுவதற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு எண்ணிக்கையும் கூடியிருக்குது, ஆர்வமும் கூடியிருக்கு. எண்ணிக்கை கூடுதுன்னா ஆர்வம் கூடுதுன்னு அர்த்தம். ஆகவே வந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களே, சகோதரிகள் ஒரு சில பேர் வந்திருக்கார்கள், சகோதரிகளுக்கும் அதே போன்று மற்ற இந்த வித்வா குழுவினருக்கும் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் இறைவனின் ஆசிர் உரித்தாக்குகிறேன். நற்செய்தி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விவிலியம் என்பது இறைவனுடைய வார்த்தை. அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அது உங்களுக்கு உண்மையிலேயே உள்ளத்தில் உரைக்கும், உள்ளத்தில் தங்கும், உள்ளத்தில் அப்படியே அச்சு பதிந்தாற் போல் பதிக்கப்படும். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆகவே இன்றைக்கு இந்த விவிலியத்தை நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்கும், எல்லா பங்குகளுக்கும் கொண்டு செல்வதற்கு இந்த வித்வா குழுவினர் மிக மிக பெரிதும் உதவியாக இருக்கின்றார்கள். அதாவது சகோதரர் லூகாஸோட, லாரன்ஸோட மற்ற குழு உறுப்பினர்களை எல்லாம் சந்தித்த பொழுது அவர்கள் இந்த பணியில் மிக மிக ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வேலையை செய்தாலும் கூட இதை இன்னொரு பகுதியாக, அந்த வேலையில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு இதை எல்லா மக்களுக்கும், அதாவது நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எல்லா மறை மாவட்டங்களிலும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களும் இவர்களுடைய அந்த பணியால் உண்மையிலேயே பயன்பெறும். ஏனென்றால் ஆரம்பம் இங்கே, ஆனால் முடிவது 18வது மறை மாவட்டத்தில். ஆகவே இன்றைக்கு இவர்களுடைய பணியை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பொது நிலையினர், அவங்க குருக்களும் கிடையாது, சகோதரிகளும் கிடையாது, சாதாரண சாமானிய பொது நிலையினர். ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை பாரு. இன்னைக்கு இந்த விவிலியத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகிற ஆசை, அந்த ஆசையினால்தான் இன்றைக்கி அவர்கள் பல பேர் வந்திருக்காங்க. அந்த குழுவில் இருந்து தலைவரோட, மற்ற மிஸ்டர் லாரன்ஸோட மற்ற சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, அங்கே நிற்கிற சகோதரிகள். ஆகவே இவர்களுடைய உண்மையிலே நான் நினைக்கிறேன், அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அன்றைக்கி ஆண்டவர் என்ன சொன்னார், தன்னுடைய திருத்தூதர்களை பார்த்து சொன்னார். மார்க் எழுதிய நற்செய்தியில் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், திருத்தூதர்களுக்கு கொடுத்த கட்டளை. இன்னைக்கு இவர்கள் தான் திருத்தூதர்கள். இன்னைக்கு வித்வா குழுவினர் இல்லையா, எல்லா இடத்துக்கும் நற்செய்தி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ இன்றைக்கு அந்த திருத்தூதர்கள் மாதிரி இவர்களும் நற்செய்தி எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்கிறாங்க. விவிலியம் என்ற அந்த இணையவழி, விவிலியம் என்ற அந்த செயலி வழியாக இன்னைக்கு எல்லாருக்கும் செல்ஃபோனு தெரியும். ஏன்னா அந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் கிளாஸு, அப்போ கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. 2 வருஷம் கொரோனாங்கிற பொழுது பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த செயலி வழியாகத்தானே, செல்லு வழியாகத்தானே வந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு கூட அது தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கேயோ போகுது இந்த ஊடகங்கள். ஆகவே இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா புரியும். ஆகவே இன்றைக்கு இவர்களுடைய உங்களுக்கு நற்செய்தியை, அது விவிலியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வது மட்டுமல்ல, கொண்டு வருவது மட்டுமல்ல, இந்த வித்வா குழுவினர் அதுக்கு பரிசு வேற ஆயிரக்கணக்கில் கொடுக்குறாங்கங்க இல்லையா. அதுக்கு வேணும்ல, நல்ல மனசு வேணும்ல, பணம் இருக்கலாம், ஆனால் மனம் வேணும்ல, அதுவும் அவங்கள்ட்ட நிறைய உண்டு, தாராளமாக கொடுக்குறாங்க.
ஆகவே ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், விவிலியத்தை கற்பதில் எல்லாருக்கும் ஆசை வரணும், தாகம் வரணும், போட்டி போட்டுக்கிட்டு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க இடத்துல இருக்குது. அப்போ தான் ஒரு பரிசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து நம்ம முன்னாடி வரணும்னா நினைப்பான், பரிசா பரவாயில்ல லேட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லுவோமா? இல்லையே, நம்ம வாங்கணும் எப்படியாவது அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வரும். அதனால் வந்து ஒரு சரியான அருமையான ஒரு குழு, இந்த குழு வந்து இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்தோடு இணைந்து எல்லா பங்குகளுக்கும் முதல்ல இதை கொண்டு செல்கின்றார்கள். அதனால் விவிலியம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை தெரியாமல் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது சரி அல்ல. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் தானே இன்னைக்கு எல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளும் வரையறுக்கப்படுகின்றன. திருச்சபையில் உள்ள எல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளும் எதன் அடிப்படையில் நமக்கு கோட்பாடுகளாகவோ கொள்கைகளாகவோ கொடுக்கப்படுகின்றன என்றால் இறை வார்த்தை, அடுத்தபடியாக பாரம்பரியம், வாழும் பாரம்பரியம், அதே போன்று எழுத்துப்பூர்வமான பாரம்பரியம். அதாவது பைபிள் அண்ட் ட்ரெடிஷன். ட்ரெடிஷன்னா நாட் ஓன்லி லிவிங் ட்ரெடிஷன் பட் ஆல்சோ ரிட்டன் ட்ரெடிஷன். இதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இன்றைக்கி நம்பிக்கை கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கையை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, ஆழப்படுத்த நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சகோதர சகோதரிகள் நமக்கு கொடுக்கின்றார்கள். இந்த வித்வா குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற திருமிகு லூக்காஸ் அவர்களையும் மற்ற சகோதர சகோதரிகளையும் நான் உண்மையிலேயே மனதார வாழ்த்துவதோடு அவர்களுடைய பணி சிறக்க நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். அதாவது இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இது செல்ல வேண்டும். ஏன் உலகம் முழுவதுமே இந்த வித்வா குழுவினர் ஒரு உலகம் முழுவதும் எடுத்து செல்லுகின்ற ஒரு அருமையான கருவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் வாழ்த்து கூறுகின்றேன். ஏனென்றால் இறை வார்த்தையானது நம்ம தமிழகத்தோடு நின்றுவிடக்கூடாது, இந்தியாவில் மட்டும் நின்றுவிடக்கூடாது, அடுத்த நாடுகளுக்கும் செல்ல வேண்டும். ஆகவே அதுதான் உண்மையான இறை வாக்கு பணியை நிறைவேற்றுகின்ற ஒரு மனநிலை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இறைவனின் நாமத்தின் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கின்றேன். அனைவரும் நல்ல முறையில் பயன்பெற உங்களுக்கு ஆசி கூறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி.